ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ஃபா சேனல். சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்க வீட்டில் இருக்காங்க லீவில். ஸோ பீஸா செஞ்சுட்டாங்கன்னு ஒரே ஆடம். வாங்க ஹெல்த்தியாக பீஸா எப்படி வீட்டிலே செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2.5 கப் மைதா எடுத்திருக்கேன். இந்த ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது பீஸாக்கு. ஈஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன், சுகர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு வெதுப்பான தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. வெதுப்பான சூடில் 3/4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து அந்த மாவில் ஊற்றி ரொம்ப கொலன்னு ஆக்கிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பசங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கூட நிறுத்திடுங்க. உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. நம்ம பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நீங்கள் பிசைஞ்சிட்டே இருக்க அது வந்து கையில் ஒட்டாமல் அழகாக வந்துடும். அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை வந்து அந்த பவுலில் நல்லா ஆயில் தடவிட்டு, அது மேலேயும் ஆயில் தடவிட்டு, காயாமல் இருக்கிற மாதிரி ஒரு டவல் போட்டுட்டு அது மேலே ஒரு மூடி வச்சு நல்லா க்ளீனாக மூடி வச்சுருங்க. ஒரு 1 ஹவர், அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ப்ரூஃபிங் கொடுங்க. நல்லா சூப்பராக மாவு வந்து புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கும். அந்த ஈஸ்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி பாருங்கள், சூப்பராக ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் டாப்பிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் நம்மளோட இஷ்டம் தான். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸு, ஸ்வீட் கார்னு இல்லை சிக்கன் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸும் சிக்கனும் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். நீங்கள் பன்னீர் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஆயில், மிளகாய்த்தூள், மஞ்சள், உப்பு மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் மாவு திரட்டிட்டு பீஸா சாஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த பீஸா சாஸ் வந்து நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டிலேயே வேணால் கூட செஞ்சுக்கலாம். அந்த ரெசிபி நான் லேட்டராக அப்லோட் பண்ணுறேன். மாவு வந்து ஒரு கவுண்டர் டாப்பில் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே நான் வச்சு நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு அந்த ஒரு தட்டில் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். அந்த தட்டோட ஷேப்புக்கு சைட்லலாம் கொஞ்சம் மடித்து விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோக் வச்சு அதில் நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு பீஸா சாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து மோசரில்லா சீஸ்ன்னு தான் வாங்கினேன். பட் இந்த சீஸ் தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. டெக்டா அப்படி சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வாங்கியிருந்தேன். அது வந்து மோசரில்லா சீஸ் மாதிரி நல்லா அப்படி நூல் மாதிரி இழுத்தா வரும்ல, அந்த மாதிரி வரவே இல்லை. நார்மல் சீஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. அதில் மோசரில்லா சீஸ்ன்னு தான் போட்டிருந்தது. பட் இப்படி தான் இருந்தது. பாருங்கள், எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அந்த ஸ்வீட் கார்னு, கேப்சிகம், தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே போட்டு மேலே சீஸ் போட்டு ஓவன் வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொண்டு போய் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பீஸா. ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணும்போது டாப் அண்ட் பாட்டம் ராடு ரெண்டுமே ஆனில் வச்சுருந்தேன். அது பீஸா உள்ள வைக்கும் போது டாப் ராட் வந்து ஆஃப் பண்ண மறந்துட்டேன் நான். ஸோ அதனால் மேலேயுமே நல்லா குக் ஆகி ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஆனால் கரிஞ்சிலாம் போல் நல்லா சூப்பராக குக் ஆகிருந்தது. பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் பீஸா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுறதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு. ஆனால் கரண்ட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பொறுமை இல்லை. ஸோ சூடாக இருக்கும் போதே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் ஆன் பண்ணி இருட்டிலே கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என் பையன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக இவர் தான் வந்து பீஸா செஞ்சுட்டாங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். சூப்பராக இருக்குமா, கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கடையில் வந்து நம்ம 200-300 ஸ்பெண்ட் பண்ணி வாங்கும்போது ஆளுக்கு ஒரு பீஸ் தான் வரும். 5 நிமிஷத்தில் காலியான மாதிரி இருக்கும். இப்போ வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இந்த டோக்கு வந்து எனக்கு பெரிய சைஸ் பீஸா ஒன்று, அப்புறம் சின்ன சைஸ் பீஸா ஒன்று வந்திருந்தது. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸா செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமோ அப்படின்ற மாதிரி தோணும் ப்ராசஸ்லாம் பார்க்கும்போது. நம்ம வந்து அந்த ஜஸ்ட்டு அதில் டாப்பிங்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்ஃபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.